சரவணை நாகேஸ்வரி சரியான பெரிய என்ன இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு கோயிலுண்டா உள் வளாகம் என்ன பொது அங்காடி சரவணை கோயிலை கட்டினம் புது ஆக்கள் வந்தால் என்ன செய்வீங்க பேர் கொட்டாங்காடு ஞான வைரவர் கோயில் எவ்வளோ உயரத்துக்கு அடுக்கி வச்சிருக்கணும் என்ன இந்த ஹையை விட பெரிய கூட்டு என்ன பாருங்க கோபுரத்தை பூட்டா வசந்த மண்டபம். ஹலோ வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வேல்னை பிரதேச சபைக்கு உட்பட்ட சரவணை என்ற கிராமத்தை தான் பார்க்க போறோம். சரவணை முதல் 3 மாதத்துக்கு முதல் சரவணை பற்றி ஒரு வீடியோ போட்டு நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு மலை கோலமாக இருந்தது. அப்போ இந்த மலை கோலத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்போம் சொல்லி வந்தாங்களே என்ன உண்மையாக நல்ல ஒரு கிளைமேட் கூலாக இருந்தது. மற்றபடி நாங்கள் வரைக்குள்ள சரியான வெக்கியாக இருக்குது. முன்னே பார்த்தா சரியான கூலாகவும் நல்லா இருந்தது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரவணை வீடியோ எடுப்போம் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோடனே நாங்கள் சரவணைக்குள்ளே திரும்ப அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை ஒன்று இருந்தது, பழைய மீன் சந்தை ஒன்று இருந்தது. சந்தை ஒன்று தான் முன்னுக்கு வந்து சரவணை அங்காடி என்று போட்டிருந்தது, பொது அங்காடி என்று. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கோயில்கள் கொட்டாங்காடு ஞான வைரவர் கோயில் நான் போன முறை வரைக்குள்ள வேலை நடந்து கொண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சுதானே கோயிலுக்குள்ளே போய் பார்க்கவே தெரியும். கும்பாபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு நம்மள கோயிலில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலாய சுவாமி கோயிலுக்கு போயிருந்தாங்க. இன்னும் ஒரு அம்மன் கோயிலுக்கு வரதராஜ அம்மனோ ஏதோ சம்திங் அதுக்கு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள் எல்லாம் பார்த்துட்டாங்களே நிறைய வீடுகள் எல்லாம் ஆக்கள் எல்லாம் இப்போ இல்லை என்ன எல்லாம் வீடு வெளிநாடு போட்டிங்க வர அந்த அம்மா வரால் சொன்னவா எல்லாரும் இங்கே வீடெல்லாம் கட்டி போட்டு விட்டுட்டு போறீங்களா வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலி சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்க பழைய கடை தொகுதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வேற என்ன ஊரை பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஆதரவில் தாங்க கொமெண்ட்ஸாக போடுங்க. என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஊரையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக கொமெண்ட்ஸில் போடுங்க. நான் கட்டாயமாக போய் வீடியோ எடுத்து போடுவோம். என்ன உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஊரை போடுறேன்னு சொல்லி எங்களுக்கு சில ஐடியா வராது. இப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகே இந்த ஊரை போய் எடுத்து போடலாம் அப்படி கேட்டிருக்கிறேன் சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வேறு என்ன அதான் நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுவோம். கட்டாயமாக போய் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். என்ன அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லணும், அந்த புகையில உணர்த்தியெல்லாம் எடுத்து கட்டினவே இல்லை. நாங்கள் வந்து அதாவது நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தவா அவளோட கதைக்கு நாங்கள் வந்து புகையில எல்லாம் உணர்த்தி அதாவது விற்பனைக்கு ரெடி பண்ணிட்டு அதெல்லாம் காட்டுவோம். அந்த ஒரு 3 விதமான சைஸ் இருக்குது புகையிலேயே, 4 விதமான சைஸ் அதெல்லாம் காட்டி எல்லாம் அதை பற்றி சொன்னவையல். அப்போ அதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த புகையில தீபம்னாலே புகையிலைக்கு ஃபேமஸ் என்ன அப்போ அந்த புகையில என்ன மாதிரி கட்டினவன்னு சொல்லி பார்ப்போம். வீட்டு வாசலுக்கு ஒரு 50 மீட்டர் தள்ளி அந்த புகையில வாசம் அடிக்குது. அப்போ ஒரு தூக்கு என்ன ஒரு கட்டை எடுத்து காட்டினே அந்த கட்டு மட்டும் 18,000 ரூபாய் 13,000 அப்படி விலையாமே நான் எனக்கு ஆச்சரியம் போயிட்டு புயல் இந்த விலை விற்கிதோன்னு சொல்லி என்ன அதுலேயும் சரியா ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னா புயல் எரிஞ்சிடும். மறுபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வழியாக பாதுகாத்து பராமரிக்கணும். மழைக்குள்ளையில நினைய விடக்கூடாது. மழை சீசன் வேற இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் நாங்கள் விற்பனை செய்யிட்டோம்னு சொன்னாங்க லாபமா இருக்கும், இல்லாடி நட்டம் தானே. சொன்ன மலைத்துளி வட்டாட மஞ்சள் கலர்ல வந்துட்டு சொன்னவையால் அதெல்லாம் காணொலியில் இருக்கு, நீங்க மறக்க பாருங்க. ஓகே நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இதுதான் சரவணை சந்தி. இதில் வைரவர் கோயில் இருக்குன்னு தொடர்ந்து போய் நாங்கள் கோயிலை பார்ப்போம். கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு அழகான இடத்துல இந்த வைரவர் கோயில் இருக்குது. மூலஸ்தான உபயம் திரு கனகரத்தினம் சுதர்மன் குடும்பம் சரவணை சேர்ந்தாக்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும். என்ன உங்களுக்கு வைரவர் வீட்டில் இருக்கிறார். சரி நாங்கள் தொடர்ந்து போவோம். உண்மையிலேயே ஒரு அழகான வியூ பார்க்க நல்லா இருக்குது. சரவணை சந்தையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே சந்தையும் இருக்குது. பொது அங்காடி சரவணை பாருங்க சந்தை இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் இயங்கி கொண்டிருந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டு நம்ம என்ன அதில் ஒரு கிணறும் இருக்குது. தொடர்ந்து போய் நாங்கள் கிணற்றையும் பார்க்கலாம். இங்கே நிறைய மாடுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. என்ன பார்த்தீங்களா ஆக்களை நல்ல வடிவ ஆள்னுட்டு பார்க்குறார். இதான் கிணறு. என்ன பாருங்க மரம் முளைச்சிருக்குது. இவளுக்கு ஆமை நிற்குது பார்த்தீங்களோ. சரி என்ன நாங்கள் தொடர்ந்து போவோம். கைவிடப்பட்ட நிலையில் வீடுகள் இருக்குது. தொடர்ந்து வர இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. என்ன கால மணிபவம். இது துர்கா ஸ்டோர் சரவணை. இங்கே தவபாலன் ஷாப் இருக்குது. என்ன இதில் ஒரு ஐயாரால் வாரார். ஆளை பார்க்க ஆள் கெத்தாக வந்து நிற்கிறார். வணக்கம் ஐயா, என்ன நடக்குது? இப்போ யார் படிகள் புதுசாக வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? புது ஆக்கள் வந்தால் என்ன செய்வீங்க? விசாரிக்கிறேன். யார் என்ன வந்தாண்டு என்ன கல்லர் காடரும் பேர்லாம் தானே என்ன? சரி முதல்ல இந்த கடை தொகுதிகள் என்னமா இருந்தது இங்கேயா பிரபலப்பெல்லாம்? நீங்கள் இந்த கடையெல்லாம் என்னமா இருந்தது ஐயா? கடையில் இருந்தது ஆக்கள் தான் இருந்தது. எல்லா இடமே இருந்து போயிட்டோம். இல்லை எங்கே போயிட்டினா? எல்லாம் வெளிநாடு கொழும்பு போவீங்க. நீங்கள் எடுத்து கதைக்கிறது ஆக்களோட தெரியாதா?
தெரியாது நீங்கள் புதுசாக வந்தீங்களா? இல்லை முதல்ல வந்தாங்க எல்லாம் போயிட்டு நம்ம வெளிநாடு எங்கே இருக்கணும்னு தெரியாது. ஓ ஓ ஓ. அப்போ இங்கே போக்குவரத்துலாம் என்ன மாதிரி ஐயா? பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஆ பஸ்லாம் தொடர்ந்து போவோம் என்ன? ஓ ஆ பேருந்து முந்தி சரவணையில் ஃபேமஸாக இருந்தது என்ன? ஓ இப்போ என்ன மாதிரி? இப்போயும் பிரச்சனை இல்லை, ஜனங்கள் இல்லை, எல்லா இடமே போயிட்டு ஏன்னா வெளிநாடுகள் தானே? வெளிநாடு போன குழம்பு ஞாபகம் அப்படி போனோம் அங்கெல்லாம் போயிட்டு. ஐயா பேர் என்ன? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன். உங்களோட பேர் வச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். சரி சரி. சின்னல நீங்கள் தான் இருந்தேன் நீங்களே என்ன? அப்போ முந்தைய இதே வீடா? இல்லை இது வேணுனாங்க இடமே இது போயிட்டுனோம் ஆக்கள் வெளிநாட்டில் ஆக்கள் வேணுனாங்க. என்ன ஆட்டை வாங்கி நீங்கள்? வெளியூர் வெளியூர். சரி சரி. கனடாவில் இருக்கு நம்ம வீட்டுக்காரர். பரவாயில்ல தந்திரிக்கணும் என்ன? ஓ சரியாண்ணே. ஓகே நன்றி. பழைய கடை பக்கத்தில் பாருங்க வீட்டை ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்திருக்கு இங்கே. கவலையாக தெரியுமா இந்த வீடுகளை எல்லாம் பார்க்க? வந்து திருத்தங்கவா? சரி நாங்கள் திரும்பி போவோமா? இதால் போனால் நாங்கள் வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகலாம். தொடர்ந்து போய் கோயிலை பார்ப்போம். இந்த வீடுகள் எல்லாம் பார்த்ததும் பாருங்க, இது ஒரு வைரவர் கோயில். இங்கே உள்ளாக்கள் எல்லாருமே இப்போ வெளிநாடு. முந்தி நிறைய பேர் இருந்தவையால் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டுன்னு. தொடர்ந்து அதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதையும் கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது ஆலமரம் ஒன்று இருக்குது. இந்த கோயிலின் பேர் கொட்டாங்காடு ஞான வைரவர் கோயில். அதாவது பார்த்தீங்கன்னா சரவணையில் இந்த கோயிலும் இருக்குன்னு பாருங்க. கோயிலின் உட்பகுதியை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் முதல் வந்த நாங்கள் அப்போ இங்கே வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ பாருங்க, வேலைகள் எல்லாம் முடிஞ்சுது என்ன, இப்போ ஒரு வேலையும் இல்லை. உண்மையிலேயே சரியான அமைதியான கோயில் என்ன, நல்ல அமைதியாக இருக்குது, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியண்ணே, நாங்கள் இனி தொடர்ந்து போகலாம். கோயிலுக்கு முன்னால் இதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. பொன்னுத்துறை ஞாபகார்த்த பொன் அமுத சுரபி மண்டபம் 2015 அமைச்சு கொடுத்துருக்கணும். இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் போக போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா வேலாயுத சுவாமி கோயில் இருக்குது. இதால் போய் நாங்கள் வேலாயுத சுவாமி கோயிலையும் பார்க்கலாமா? இதுதான் வேலாயுத சுவாமி கோயில். சரியான, நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். பாருங்க கோபுரத்தை, உண்மையிலேயே ஒரு அழகான கோயில். சுற்றி வர பாருங்க, ஒரு இயற்கையான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கேன்னு. இதில் தேர்முட்டி இருக்குது. அமரர் சுப்பிரமணியம் யோகம்மா ஞாபகார்த்தமாக தாகசா நிலையம் அமைச்சு கொடுத்துருக்கணும். இதில் கேணியும் இருக்குன்னு. இதுதான் இந்த கோயிலின் கேணி. கோயிலுக்கு பின்னால் இதில் அன்னதான மண்டபம் இருக்குது. இது அம்மாண்ட ஊர்கோயில் என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா கைலாய பிள்ளை எங்கள் அம்மப்பாண்ட பேர், எங்கள் அம்மாண்ட ஊர்கோயில். இது உண்மையிலேயே வந்த சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பூட்டி இருக்கிறேன் தானே, அதில் போக இயலாது. எங்கள் அம்மப்பா வண்டில் மாடு கிளைக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழையாக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை கையால் மாட்டை பிடிச்சி அந்த நாணங்குத்துறன்னு சொல்லி நம்ம இல்லை, அதெல்லாம் குத்து வேற. இதில் ஆடுகள் எல்லாம் நிற்கிது. இதில் பள்ளிக்கூடம் இருக்குன்னு. இந்த மதிலில் நல்லபடியாக படங்கள் வரைஞ்சிருக்கு நம்ம என்ன. இதில் மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இதில் ஒரு படம் இருக்குது பாருங்க. சுத்தத்தை பேணுவோம், டெங்குவை விரட்டுவோம். நல்ல படம் ஒன்று வரைஞ்சிருக்கு நம்ம என்ன. இதுதான் சரவணை நாகேஸ்வரி வித்தியாலயம் என்ன பாருங்க. இதில் சரஸ்வதிங்கால மகுட வாசனம் இருக்குது. ஜாதும் ஊரே ஜாவரும் கேளீர் 1928 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதான் இந்த பள்ளிக்கூடத்தின் உட்பகுதியா அப்படியா பாருங்க. இங்கே படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க என்ன. பாரதியார் என்ற படம் இருக்குது, திருவள்ளுவர், ஆறுமுக நாவலர், இந்த ஔவையார் இருக்கிறா. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், வறட்சி இன்றி வாழ்வோம். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது, தொடர்ந்து போய் பார்க்கலாம். இதில் ஒரு அம்மாரால் இருக்கிறா.
இல்லை நான் கோயிலுக்கு வந்தேன் நம்ம கோயிலுக்கு இல்லை கோயிலுக்கு வந்தேன் கோயிலுக்கு வந்தேன் ஓ வந்தேன் கோயிலுக்கு வந்தேன் பார்க்கலாம் தானே என்ன பூட்டா சரி சரி நான் பார்த்துட்டு போறேன் என்ன ஓ இதில் மாடு நிற்குது பாருங்க இதில் 2 வாசல் இருக்கு என்ன இதில் ஒரு வாசல் இருக்குது இங்கால இன்னும் ஒரு வாசல் இருக்குது பூட்டி இருக்கிறோம் நாங்கள் உள்ளுக்கு போகலாது வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னா இதுவும் ஒரு வைரவர் கோயில் என்ன பாருங்க ஆஞ்சநேயர் இருக்கிறார் பாருங்க இதில் ஆஞ்சநேயர் இருக்கார் பக்கத்தில் பிள்ளையார் அங்கே வைரவர் எல்லாம் வீட்டிருக்கணும் என்ன சரி நாங்கள் இனி தொடர்ந்து போகலாம் இதில் ஆலமரம் ஒன்று இருக்கு என்ன பாருங்க பெரிய ஆலமரம் சுபிதா சொல்லி கனடாவில் இருந்தவ தான் சின்ன ஆலயமாக இருந்து இப்போ பெருசாக கட்டியிருக்கா எப்படி இந்த ஆலயம் தோன்றினது அது வந்து ஆலய காலத்தில் ஒரு கம்பி தான் முதல் வச்சுருந்தவ பிறகு அதை விட்டு சின்னனாக இருந்த ஆலயத்தை பிறகு கணேசலிங்க மாஸ்டர் அவர் கும்பிட்டவை கோயிலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு தளத்தை பாதுகாப்பட இருக்கு போல கோயில் இல்லை திறப்பு அந்த கடையில் வாங்கலாம் கடையெல்லாம் இருக்குது உள்ளுக்கு போய் எடுக்கிறேன் எடுங்க மூக்குத்தி அம்மன் வச்சிருக்கு நிறைய சாமிகள் எல்லாம் இருக்கு சரி அம்மா நீங்கள் வரதாக்காண்ட யாரு நீங்கள் நான் ராதன மகன் அவியல் காணி அவியோட சம்மந்தப்பட்டதான் இந்த கோயில் என்னண்டு நீங்க வரதாக்கா ராதாக்காவிய கேளுங்க சொல்லுவீனா நான் இங்கே வந்தல சொல்கிறேன் இங்கே கோயில் இருக்குண்டு நான் இங்கே வந்தேன் இண்டை தம்பார் முதற்க வந்தேன்னா அப்புறம் இண்டை தம்பார் சரி பகவதிய காவியல் அவைக்கு தெரியும் இது வந்து இப்போ அவ கட்டி இருக்கிறா இப்போ 17 வருஷமா நடத்தி கொண்டு இருக்கிறா என்ன பேர் சொன்னீங்க அவ பவாக்காண்டே எல்லாரும் சொல்றவ சுபிதா பரமதாசன் எங்கே இருக்கணும் கனடா என்ன சரி சரி புகையில பாருங்க வேலை முடிஞ்சு இதான் சிற்பம் கட்டுறதா என்னன்னு சொல்றது சிற்பம் இல்லை இது வந்து புகையால குடியில இருந்து இறக்கி அதுக்கு பிறகு இது தெரிஞ்சு கட்டி கொண்டிருக்கணும் ஓகே நல்ல புகையில எல்லாம் அடைக்கணும் போல இது நார்மல் சாதாரணமான புகையில என்ன பானி புகையில இல்லை தானே என்ன இது பானி இல்லை புகை புகையில அதெல்லாம் கட்டுறது ஓகே அண்ணாக்கள் புகையில கட்டினா சின்ன கண்டா நடுறது நட்டு கண்டு வளர்த்து பிறகு உரங்காய்ச்சியில் ஊற்றி வளர்த்து பிறகு தாம்பல் கீறி பிறகு பாத்தி கட்டி பாத்தியில் உரம் போட்டு வச்சு இப்போ தலை முறிக்கிறது தலை முறிச்சு 3 கணு எடுக்கும் 3 கணு எடுத்த பிறகு தான் பெட்டுக்கு வரும் கண்டு விளைஞ்சி பறி வச்சு தான் வெட்டுறது கண்டு வெட்டி கொண்டு இறாப்பு தூக்கலாம் இல்லைன்னா பாடம் போடலாம் பாடத்தை போட்டுட்டு முடியலாம் இந்த 3 நேரத்தில் முடியலாம் இதெல்லாம் கட்டியிருக்க ஃபுல்லாக போயில தான் இருக்குது இதெல்லாம் போயில இது தெரியல இது மாதிரி தெரியல அப்போ எத்தனை இலையண்ணா உண்டா கட்டுவீங்க ஒரு கட்டுக்குள்ள 50 ஒரு கட்டுக்குள்ள 50 இலை வரும் என்ன 100 ரூபாய் வரும் இது 50 இது 50 100 100 என்ன ஓகே இது சின்ன சைஸ் இது கட்டு இது சங்க பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு அடுக்கி வச்சிருக்கீங்க என்ன இது வந்து பெரிய சைஸ் ஆனா இது உள்ளில இது உள்ளில இது சாத்து மூடி கட்டியிருக்கு சாத்தண்டா மெட்ட சைஸ் முத சைஸ் இதோட கொஞ்சம் பெருசு ஓகே பெருசு எடுத்து காட்ட போறேன் இது இப்போ 4 பிரிவா பிரிக்கிறது சாத்து உள்ளில குட்டி குரல் வரும் ஓகே ஒரு கோயிலுக்கு கழிவு வரும் இது 2 சைஸ் இது முத சைஸ் இது 2 சைஸ் இப்போ கட்டுறது 3 சைஸ் இதுக்கு என்ன கட்ட அழகு 4 சைஸ் சரியான பெரிய என்ன பார்த்தீங்களோ இப்போ நம்பர் 1 வந்து எங்கேருந்து நம்ம அந்த எடுத்து கொண்டு போவினா இது கோயில மரத்திலிருந்து மேல் கோப்பண்ண இது கொப்பு இல்லை இது கோப்பு இல்லை அது இதுக்கு கீழே வர இலை அது ஆகலும் குறைய வந்த இலை தான் அங்க இருந்தது முதல் இருந்த சின்ன இதுதான் சரியான மார்க்கெட்டா கொடுக்குறது என்ன ரெண்டுக்கும் ஒரே விலையா அதுக்கும் ஒரே ஓகே எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம அந்த எடுத்து கொண்டு போவினா போயில இது வந்து கொக்குவேல் கோண்டாவேல் புத்தளம் அந்த வந்து எடுத்துட்டு போவாங்க இங்க வந்து நாங்கள் இதை வந்து இங்க இருக்கிறவங்க எடுத்தாங்களா சிப்பம் அதை கட்டித்தான் நாங்கள் அனுப்பணும் கொழும்பு அங்கே பக்கம் அவங்களே வந்து எடுத்துட்டாங்களா அங்கே கொண்டு அங்கே அவங்க செய்வாங்க
ஓகே. என்ன விலை போகும் இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்லுங்க. அது நாங்கள் சும்மா சொல்லுவோம். இது ஒவ்வொரு விலையில இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு கிலோ வந்து 100 ரூபா 130 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ. இதில் வந்து 100 கிலோ இருக்கு. 100 கிலோண்டா 13,000 ரூபா வேறு. 130 ரூபா 80 ரூபா 80 ரூபாயும் போகும். சின்ன இந்த குட்டி வந்து 80 ரூபா போகும் ஒரு கிலோ. இது வந்து இப்போ 150 ரூபா அப்படி போகும் ஒரு கிலோ. சொல்கிறதான சரியான கஷ்டமான வேலை தானே என்ன? வெட்டி இந்த குடியில் உணர்த்தி இதான் அந்த குடி இருக்கு. ஓகே. அதான் உணர்த்துறது கோயில் உணர்த்துற குடி. இப்போ உணர்த்தி எத்தனை நாள் என்ன? இது உணர்த்தி 15 நாள் 15 நாள் என்னவா உணர்த்தியாச்சு தானே. பச்சையை விட்டு இப்போ தண்டு காஞ்சிட்டு இருக்கு. இது தண்டு காஞ்சிட்டு ஆ. தண்டு காஞ்சா அது எத்தனை நாள் கிடக்கும் பாடம். இப்போ எங்க கூட தெரியல பாடம் போட்டு நீ மக்கிறது சாட்சியம் இல்லை. மழையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பின்ன உங்களுக்கு. பயம் தானே என்ன? மலைக்காரி என்ன கஷ்டம் நெருப்பாடு எடுக்கிறாங்க கஷ்டம். மழைக்குள்ள நினைஞ்சா பிரச்சனை இல்லையா? கடைஞ்சா இது மஞ்சள் அடிக்கும். மஞ்சள் அடிக்கும். இதில் சின்ன சின்ன ஓட்டியாக இருக்குது. ஆ ஆ ஆ. இந்த மலையை தூத்தல் பட்டு வெயில் பட்ட ஒன்று இப்படி வரும். இந்த இதில் புள்ளிமா இருக்கு. மஞ்சள் புள்ளி சின்ன சின்ன வட்ட பட்டமா இதில் மழை துளி விழுந்து அதில் இந்த தண்ணிலாம் இந்த வெயிலால் வந்து ஓட்டையாக இதில் இந்த தன்மை போயிடும். ஓகே ஓகே. வெயிலுக்கு பொங்கி இந்த நெருப்பு சுடுற மாதிரியா இல்லை வந்து சுட்டு அந்த இடத்துல இருக்கிற இதுவள் போயிடும். அதால் மார்க்கெட் குறையும் மழை வந்துச்சுன்னு. மலையில இருந்து வெட்டி எடுத்துட்டோம்டா மழை சொல்லலாம். நெருப்பால எடுக்க மட்டும் வெட்டி இருக்கா. இங்கேயும் இருக்கு. இங்கேயும் நிதானமாக பார்க்கணும் கொள்ளணும். எரிஞ்சிருக்கு அப்படி நிறைய இடத்துல எரிஞ்சிருக்கு. புலம்பிடும். கொஞ்சம் மட்டும் நெருப்பு வந்து எரிய விடக்கூடாது. கொஞ்சம் மட்டும் அப்படியே தடல்லே போக விடணும் குடல் உள்ள. அதுக்கு மேலே எரிய விட்டுட்டோம்னா போயில எரிஞ்சிடும். கொஞ்சம் இடைவெளி தான் இருக்கும் நெருப்புக்கும் இந்த இடைவெளி தான் இருக்கும். அப்போ என்ன இந்த உயர் தூக்குவோம். இந்த உயரம் இருக்கும். இதெல்லாம் நெருப்பு. ஆனால் இந்த உடம்பிடும். உடம்பிட்டு கட்டையை பிடிச்சிட்டா அவ்வளோ கொஞ்சம் பிடிச்சாலும் சரி என்ன அவ்வளோதான் மறக்காம சரி என்ன. அண்ணாக்கண்ட பேர் பங்கையன் ஆனந்தவாளன். பங்கையன். என் ஃப்ரெண்ட பேரும் பங்கையன் தான். உங்களோட பேர்? எனக்கு சானா ஜவுசம். ஓகே ஓகே சரி என்ன. ஓகே. சரவணை போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பாருங்க. இந்த ரோட்டாலையெல்லாம் வந்து போயிருப்பீங்க அந்த காலத்தில். உங்களோட நினைவுகளை பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி நாங்கள் தொடர்ந்து இந்த பக்கமாக போகலாம். இதில் ஒரு வைரர் வீட்டில் இருக்கிறார். பழைய வீடு என்ன. போன வீடியோவில் நான் உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் போய் காட்டியிருப்பேன். இதில் அருள் வரதகாளி அம்பாள் தேவஸ்தானம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போகணும். இதான் ஸ்ரீ அருள் வரதகாளி அம்மன் கோயில் அன்னதான மண்டபம். இதான் கோயில் என்ன. தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்ப்போம். அங்காள பக்கம் தான் வாசல் என்ன. தொடர்ந்து போ பாருங்கள் இந்த இடத்த. சரி அமைதியான இடமா இருக்கு என்ன. க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு நாங்கள் உள்ளுக்கு போகிறாது. இதில் பொங்கி இருக்கணும் என்ன. இந்த கோயிலுக்கு வந்து போனாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போடுங்க. வளமையாக சொல்கிறது தான். சரி என்ன கோயிலை பார்த்துட்டிங்க தானே. சரி நாங்கள் இனி தொடர்ந்து போவோம். சொல்ல மறந்துட்டேன். இங்கே இது பார்த்திங்கன்னா தோட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்காலையும் தோட்டம். இப்போ சீசன் இல்லை தானே. அதால் பொறுத்தன் தோட்டம் செய்ய இல்லை. கோயிலுக்கு அருகால ஒரு வாசல் ஒன்று இருக்குது. இதால் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன. பாருங்கோ இதான் கோயிலின் உள் வளாகம் என்ன. இங்கே நான் இங்கால ஃபஸ்ட்டு கொண்டு போய் காட்டுறேன். உண்மையிலேயே நிறைய மரங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது என்ன. இடத்த பாருங்க. உள்வீதி பச்சை பசைலன்னு இருக்கு. நல்லா இருக்கு என்ன. பாருங்கோ இப்போ தான் ஐயர் மேலே வந்திருக்கணும். இதுதான் பூசை நடக்க போகுது. கொஞ்ச நேரத்தில் பூசை தொடங்கிடுமே என்ன. இதில் சூளம் இருக்குது. இதுதான் வசந்த மண்டபம். இந்த ஹையை விட பெரிய கூட்டு என்ன. பார்த்தது அளவை சரியான பெருசு. சரி என்ன நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதுதான் புளியங்குடல் சந்தி. இப்போ நாங்கள் இதால் திரும்பி போக போகிறோம் என்ன. இதில் நாங்கள் இடக்கை பக்கமாக திரும்பி போக போகிறோம். நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் மாடுகள் வருது. ஐயோ ஆல்ரெடி ஒற்றைக்கையாக தான் ஓடுறேன். இதில் விளையாட்டு காட்டுது. சரி ஓகேண்ணே நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நான் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களோட ஆதரவை தாங்க. பிடிக்காட்டி பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். பிடிக்காட்டி என்ன ரீசன் சொல்லி சொல்லுங்க என்ன.
சரி நான் இதோட வீடியோ முடிக்கிறேன். பாய் பாய் டாடா see you